லவ் அப்படின்னு வந்துட்டாவே சுக்கிரனை தான் நம்ம பிரதானப்படுத்தி சொல்லணும் ஜாதக ரீதியா. அது மட்டும் இல்லாம கூடுதலா 5ஆம் பாவகத்தையும் நம்ம இதுக்கு எடுத்துக்கணும். ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துல சுக்கிரன் பிளஸ் 5ஆம் பாவகம் இந்த இரண்டு கலப்பு யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவங்களுக்கு காதல் சித்திக்கும் அப்படின்றத சொல்லலாம். காதல்ன்றத நம்ம மனிதர்கள் ரீதியாகவும் சொல்லிக்கலாம். அதே மாதிரி விலங்குகள் மேல சில பேருக்கும் காதல்கள் ஏற்படுறதை நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி தெய்வத்து மேலேயும் நீங்க காதல் ஏற்படுறதை பார்க்க முடியும். ஆள் மனதை சொல்லக்கூடியது 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகாதிபதி ஒருத்தருக்கு டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் வரலாம். இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னம்னா 5ஆம் அதிபதி சிம்மமா வரும். ஸோ சூரியன் எடுத்துக்கணும், அது ஒரு மாதிரி ஃபிளேவரா இருக்கும். அதே மாதிரி ஈவன் 2 2 in 1 வரும். மிதுன லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி சுக்கிரனாவே வருவாரு, காரக கிரகமும் சுக்கிரனாவே வரும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அதிகமாக வரக்கூடியவர்களுக்கு காதல் திருமணங்களும் காதலும் அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஜாதகத்துல சுக்கிரன் ஆட்சி உச்சம் லக்னாதிபதியோடு சேர்ந்து இருப்பது, லக்னத்திலேயே இருப்பது, இந்த மாதிரி ரெலவெண்டா இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும்.